Okay, good morning, guys. Today we are going to discuss about the topic cardinal utility analysis. So, under that, we will discuss about the law of diminishing marginal utility. So, this is the topic we are going to discuss. So, let's start with introduction. So, H.S. Garson, an Austrian economist, was the first to formulate this law in economics in 1854 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச்எஸ் கார்சன் அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் எக்கானமிஸ்ட். இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு இந்த ஒரு லாவை வந்து இந்த இயர் ஆஃப் 1854 வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் ஜேவன்ஸ் கால் திஸ் லா ஆஸ் கார்சன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன். ஸோ கார்சன் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால த பர்சன் ஜேவன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த லாவை வந்து எப்படி வந்து நேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்சன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ பட் credit goes to Marshall because he perfected this law on the basis of cardinal analysis. Okay, so this law is based on the characteristics of human wants, that is wants are satiable அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும், ஃபஸ்ட்டு அந்த லாவை வந்து ஸ்டார்ட் பண்ணாலும், இந்த லா வந்து பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த லா வந்து இன்னமும் டெவலப் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ அது எதை பேஸ் பண்ணி இது வந்து இந்த லாவை வந்து பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் த கார்டினல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ திஸ் லா வந்து இந்த லா வந்து மெயினாக எதில் பேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன் வான்ஸ், நம்மளோட ஹியூமனோட தேவைகளை பேஸ் பண்ணி தான் இந்த லா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஹெச்எஸ் கார்சன் தான் இவர் வந்து இந்த பர்சன் தான் ஃபஸ்ட் இந்த லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு? இந்த இயர் ஆஃப் 1854 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த லாவுக்கு வந்து பேர் கார்சன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த லா வந்து பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து மார்ஷல். ஓகேவா? ஸோ இது வந்து எதையும் பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்மளோட ஹியூமன் வான்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த லாவே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு? மார்ஷல் ஸ்டேட்ஸ் த லா ஆஸ் த அடிஷ்னல் பெனிஃபிட் விச் எ பர்சன் டிரைவ்ஸ் ஃப்ரம் ஏ கிவன் இன்க்ரீஸ் ஆஃப் இஸ் ஸ்டாக் ஆஃப் எ திங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட், நீங்கள் வந்து நம்ம ரொம்ப பசியாக இருக்கப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிடுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்பிள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனு அது செகண்ட் ஆப்பிள் சாப்பிட்றப்போ இருக்காது இல்லையா? நம்ம வந்து ஒரே பொருளை கண்டினியூஸாக சாப்பிட்றப்போ என்னாகும், அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு செகண்ட் சாப்பிட்றப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதோட எக்ஸைட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். அதே செகண்டு சாப்பிட்றது தேர்டில் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும், அப்புறம் ஃபோர்த் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோன்னா டிமினிஷிங்னா என்ன, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மார்ஜினல் யூட்டிலிட்டினா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா திங்கை கன்சியூம் பண்ணுறது தான் நம்ம வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறப்போ என்ன தெரியும்னா, ஸோ த அடிஷ்னல் பெனிஃபிட் விச் எ பர்சன் டிரைவ்ஸ் ஃப்ரம் எ கிவன் இன்க்ரீஸ் ஆஃப் எ ஸ்டாக் ஆஃப் எ திங் diminishes அப்படின்னா decreases with every increase in the stock that he already has. ஸோ the additional benefit வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் எவ்ரி இன்க்ரீஸ் லைக் ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் ஆர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் டெஃபினிஷனோட மீனிங். ஓகேவா? இது என்னெல்லாம் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா, அஸ்யூம்னா ஜஸ்ட்டு அது ரியாலிட்டி பேஸ் பண்ணியிருக்காது, அது அவங்களோட அந்த பர்சனோட அசம்ஷன் மட்டும்தான். அசம்ஷன்னா அவர் வந்து இது மாதிரி ஒரு ஊகிச்சிருக்காரு, இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் பை கார்டினல் நம்பர்ஸ் சச் ஆஸ் 1 2 3 அண்ட் ஸோ ஆன். நம்ம யூசர்ஸ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நம்ம வந்து நம்பரில் வந்து நம்பரில் வந்து கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அசம்ஷன் பண்ணியிருக்காரு. கார்டினல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4, அதுதான் நம்ம கார்டினல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் கமிங் டு செகண்ட் ஒன், த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ஆஃப் எ கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டினா நம்ம வந்து
நம்ம வந்து ஒரு 10 ருபீஸ் இருக்கு, நமக்கு நான் 10 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறப்ப இருக்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து 20 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறப்ப இருக்கும், அதே ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணுறப்போ இருக்கும். அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து இவர் அஸ்யூம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் அது வந்து ஒன் ஆஃப் த லைக் எப்படி சொல்கிறது, எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம அதிகமாக நம்ம வந்து சம்பாதிக்கிறப்போ, அதிகமாக நமக்கு காசு வரப்போ நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் இவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் அசம்ப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கன்சியூமர் ஷுட் நாட் பி ரேஷ்னல் கன்சியூமர் அண்ட் ஹிஸ் எய்ம் இஸ் டு அட்டைன் should be rational consumer and his aim is to attain maximum satisfaction with minimum expenditure அப்படின்னு ஒரு தேர்ட் அசம்ப்ஷன் பண்ணியிருக்காரு. இதோட மீனிங் என்னென்னா, ரேஷ்னல் கன்சியூமர்னால் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். ஓகேவா? நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும். அவர் வந்து எவ்வளோ மினிமமாக எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ மினிமமாக செலவு பண்ணாலும் அவருக்கு வந்து அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ கம்மிங் டு ஃபோர்த் பாயிண்ட், தி யூனிட்ஸ் ஆஃப் கமோடிட்டி கன்சியூம்டு மஸ்ட் பி ரீசனபிள் இன் சைஸ். அவர் எவ்வளோ வந்து சாப்பிட்றாரோ அது வந்து ரீசனபிளாக இருக்கணும், ரீசனபிள் சைஸாக இருக்கணும், ரொம்பவும் நிறையாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், the commodity consumed should be homogeneous or uniform in character like weight, quality and taste etc. So homogeneousனா சேம், ஓகேவா? ஹெட்ரோஜீனியஸ்னா டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து எந்த ஒரு கமோடிட்டினா எந்த ஒரு பொருளை அவர் சாப்பிட்டாலும் அது வந்து யூனிஃபார்மாக இருக்கணும், சேமாக இருக்கணும், வெயிட்லேருந்து, கலர்லேருந்து, டேஸ்ட்லேருந்து எல்லாமே சேமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷன் பண்ணியிருக்காரு. And coming to sixth one, the consumption of goods must take place continuously at a given period of time. ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் அவர் சாப்பிட்றது வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து விட்டு சாப்பிடக்கூடாது, கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் கம்மிங் டு லாஸ்ட் ஒன், there should be no change in the taste habits, preferences and fashions, income and character of the consumer during the process of கன்சம்ஷன். ஸோ அவர் சாப்பிட்றப்போ அந்த சாப்பிட்ற டைமில் வந்து அவரோட டேஸ்ட்டோ, ஹேபிட்டோ, ஒரு ப்ரிஃபரன்ஸோ, ஃபேஷனோ எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது, எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன எக்ஸ்ப்ளனேஷனு, எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாப்போ அதை வந்து கன்சியூம் பண்ணுறப்பையும் அது ஃபஸ்ட்டு பொருள் சாப்பிட்றப்போ கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் செகண்ட் பொருளில் இருக்காது. ஸோ இது வந்து பொருள் அதிகமாக அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு த இல்லஸ்ட்ரேஷன், நீங்கள் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லைக் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஆப்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள் சாப்பிட்றப்போ கன்சியூமருக்கு வந்து நிறையா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். செகண்ட் ஆப்பிள் சாப்பிட்றப்போ அந்த மச் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கம்மியாகும். ஓகேவா? அதே மாதிரி தான் தேர்ட் ஆப்பிள் வில் கிவ்ஸ் ஈவன் லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். செகண்ட் ஆப்பிள் கம்பேர் பண்ணுறப்போ தேர்ட் ஆப்பிள் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தரும் அப்படிங்கிற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான் அது. அப்புறம் நீங்கள் வந்து இந்த டேபுலர் காலம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டேபுலர் காலமோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷன். ஓகேவா? நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு டேபுலர் காலமாக பார்த்து சொல்கிறேன். ஸோ இந்த டேபுலர் காலமில் ஃபஸ்ட் காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள், செகண்ட் காலம் வந்து டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் தேர்ட் காலம் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள். எத்தனை ஆப்பிள் வந்து சாப்பிட்ருக்காங்க? 1 2 3 4 5 6 7 ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்க. ஓகே. ஸோ த டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், த டோட்டல் வந்து யூஸ் எவ்வளோ வந்திருக்கு? ஃபஸ்ட் ஆப்பிளுக்கு ஒரு 20 வந்திருக்கு. அப்புறம் செகண்ட் ஆப்பிளுக்கு வந்து ஒரு 35 வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி தேர்டுக்கு வந்து 45 அண்ட் ஃபோர்த்துக்கு வந்து 50. அது வந்து ஒரு 2 யூனிட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, 50-50 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு. அப்புறம் வந்து சிக்ஸ்த்துக்கு வந்து 45 ஆயிடுச்சு, செவன்த்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதுதான் டோட்டல் யூட்டிலிட்டி. இதெல்லாம் ஒரு அசம்ப்ஷன்ஸ் தான். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மார்ஜினல் யூட்டிலிட்டினா இந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்டது வந்து ஹாப்பினஸ்ஸு, செகண்ட் இருக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி. அது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் 20. ஓகேவா? ஸோ த சேம் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று தான் கம்மியாகும். எப்படி கம்மியாகும்? அது எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா, செகண்ட் 35 மைனஸ் த ஃபஸ்ட் ஒன் 20. 35 மைனஸ் 20 பண்ணிங்கன்னா நமக்கு 15 வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஃபோர்த்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபோர்த்தில் வந்து 40 லைக்
தேர்ட் யூனிட்டுக்கு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா 45 மைனஸ் மேலே இருக்கிற நம்பர் மைனஸ் 35. ஸோ 45 மைனஸ் 35 gives 10. ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லாமே கேல்குலேட் பண்ணணும். ஸோ 50 மைனஸ் மேலே இருக்க யூனிட் 45, 50 மைனஸ் 45. அதே மாதிரி தான் 0 you will get அப்புறம் 45 minus 50 பண்ணுறப்போ you will get -5 and 35 minus 45 பண்ணுறப்போ you will get -10. So this is the tabular column. And coming to நீங்கள் வந்து இதில் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கிறப்போ லைக் எக்ஸ்பிளேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்போ 20, 35, 45, 15 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கப்போ நீங்கள் மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா? 20லேருந்து 15 வந்திருக்கு, 15லேருந்து 10 வந்திருக்கு இல்லையா? இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டோட்டல் யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 20 to 35, 35 to 45, 45 to 15 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கணும், 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் டோட்டல் யூட்டிலிட்டி கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. 50லேருந்து அப்புறம் 50K வந்துருச்சு. கான்ஸ்டன்ட் ஆகிறப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆயிருக்கு? 0 ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் டோட்டல் யூட்டிலிட்டி வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது. 50லேருந்து 45 ஆயிருக்கு, 45லேருந்து 35 ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி டிக்ரீஸ் ஆகிறப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த டேபுலர் காலமோட எக்ஸ்ப்ளனேஷன். இங்கே 7 ஆப்பிள்ஸ் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் காலம், அது செகண்ட் காலம் டோட்டல் யூட்டிலிட்டி எடுத்திருக்காங்க, அண்ட் தேர்ட் காலம் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டல் யூட்டிலிட்டி வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறப்போ, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு, 50 to 50 கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து 0 ஆயிடுச்சு. அண்ட் தென் டோட்டல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகிறப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவில் போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பிளேஷன் அபவுட் டேபுலர் காலம். அண்ட் இந்த டயக்ராம் வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம அங்கே என்ன பண்ணியிருக்கோமோ, டேபுலர் காலமில் என்ன பண்ணியிருக்கோமோ அது வந்து இங்கே பிளாட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி எடுத்திருக்காங்க. அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து எத்தனை ஆப்பிள்ஸ் சாப்பிட்ருக்காங்க? 7 ஆப்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 7 ஆப்பிள்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. அண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் வந்து ஒரு 10 to 50 நம்பர்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் யூட்டிலிட்டி 20 இருக்கிறப்போ, டோட்டல் யூட்டிலிட்டி ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்றப்போ டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன? 20. ஸோ 20 கிட்ட பிளாட் பண்ணிக்கணும், அங்கே ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஆப்பிள் சாப்பிட்றப்போ எக்ஸ் ஆக்சிஸில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். செகண்ட் ஆப்பிள் சாப்பிட்றப்போ இந்த டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளோ? டோட்டல் யூட்டிலிட்டி வந்து 45. ஸோ செகண்ட் ஆப்பிள் சாப்பிட்றப்போ டோட்டல் யூட்டிலிட்டி வந்து 35. ஸோ 35க்கு பிளாட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 35னா 40 and 30க்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கிறது தான் 35. ஸோ 35 கிட்ட பிளாட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 15க்கு பிளாட் பண்ணிக்கோங்க. எது? நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி. மார்ஜினல் யூட்டிலிட்டினா எல்லாமே ஒரே சைடில் இருக்கிறதுனால நம்ம அங்கேயே பிளாட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 15னா 10, பிட்வீன் 10 and 20 பிளாட் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி பிளாட் பண்ணிக்கிறப்ப நமக்கு வந்து கிராஃப் இந்த மாதிரி வரும். ஓகேவா? அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து 0 யூட்டிலிட்டி, நெகட்டிவ் யூட்டிலிட்டி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் கம்மிங் டு criticism. ஸோ criticism என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூட்டிலிட்டி cannot be measured numerically because utility is subjective. ஓகேவா? ஸோ இவர் வந்து இவரோட கிரிட்டிசைசம்னா ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவரோட ட்ராபேக் என்ன? இந்த லாவோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளோட யூசஸை வந்து நம்ம நம்பரில் கணக்கு வைக்க முடியாது. அது வந்து ஒரு சப்ஜெக்டிவான மேட்ரு. ஓகேவா? அது வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஃபஸ்ட்டு கிரேட் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்பரில் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காரு நம்மளோட யூட்டிலிட்டியை. But that is impossible. Okay, and coming to the second point, this law is based on the unrealistic assumptions. இது வந்து ரொம்பவே ஒரு அன்ரியலிஸ்டிக்கான அசம்ஷன். என்ன நிறையா பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், நம்மளோட யூசஸை வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்பர்லேயே கணக்கு போட்டுடலாம் அப்படின்னலாம் அவர் வந்து ஒரு நடக்காத விஷயத்தை வந்து அஸ்யூம் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதுதான் செகண்ட் ட்ராபேக். அண்ட் கமிங் டு த தேர்ட் ஒன், திஸ் law is not applicable for the individual commodities அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த லா வந்து லைக் ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும்தான் வந்து இண்டிவிஜுவல் பொருளுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ ட்ராபேக்ஸ் அண்ட் கம்மிங் டு எக்ஸப்ஷன்ஸ். ஸோ எக்ஸப்ஷன்ஸ்னால் என்னென்னா, இந்த லா வந்து அப்ளிக் ஆகாத ஒரு ஆகாத ஒரு பொருளுக்கு தான் அது வந்து இது எக்ஸப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட் வந்து ஹாபீஸ். நம்மளோட ஹாபி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரா பண்ணுறது ஒரு ஹாபியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட் டைம் எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கோமோ செகண்ட் டைம் அதே இன்ட்ரெஸ்ட்டோடு ட்ரா பண்ணுவோம் இல்லையா. இல்லைனா சாப்பிட்றதே வந்து இல்லை ஒரு ஹாபியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்பயுமே அதே ஒரே இன்ட்ரெஸ்ட்டில் சாப்பிடுவோம். அண்ட் தென் அது வந்து குறையாது. ஆனால் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட் டைம் பண்ணுற ஒரு விஷயம் வந்து செகண்ட் டைம் பண்ணுறப்போ டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அது வந்து இந்த ஹாபீஸ்க்கு இந்த ட்ரங்கர்ஸ் குடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஃபஸ்ட் டைம் குடித்தாலும் அதே ஹாப்பினஸ், செகண்ட் டைம் குடித்தாலும் அதே ஹாப்பினஸ், அது வந்து டிக்ரீஸே ஆகாது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளை ஆகாது இந்த லா. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாவோட இம்பார்ட்டன்ஸு இது வந்து தான் லைக் ஃபண்டமெண்டல். இது வந்து பேசிக். இது வந்து யாருமே கண்டுபிடிக்காத லைக் இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். ஸோ இது வந்து பேசிக்கு தான். இதுக்கப்புறம் வர லாலாம் இதோட பேஸ் பண்ணி தான் இது வந்து நெக்ஸ்ட் வர லாலாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் ஒன், திஸ் லா இஸ் பேசிஸ் ஃபார், இந்த லா தான் பேசிஸ் ஃபார் நிறையா அதர் லா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேசிக்காக இருந்திருக்கு. அதெல்லாம் எந்த லான்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டிமாண்ட், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் லா ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம வந்து கம்மிங் டாபிக்ஸில் படிக்க போகிறோம். அண்ட் கம்மிங் டு தேர்ட் ஒன், த ஃபினான்ஸ் மினிஸ்டர் taxes more moneyed person more and less moneyed person less. When a person income rises, the tax rate rises because the ME of money to him falls with every rise in his income அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எப்படி நமக்கு டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவார், லைக் நம்ம வந்து நிறையா சம்பாதிக்கிறவங்களுக்கு நிறையா டேக்ஸ் அண்ட் கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து கம்மியாக டேக்ஸ் வந்து போடுவார். இது வந்து எப்படி பேஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸோ டேக்ஸ் ரேட் வந்து எவ்வளோ நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து லைக் அது வந்து பெரிய அஃபெக்ட் ஆகாது இல்லையா. ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த லா வந்து லைக் taxation ப்ராசஸ்க்கும் யூஸ் ஆகிருக்கு. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் லா எம்ஃபசைசஸ் an equitable distribution of wealth. The MU of money to the more moneyed is low, hence redistribution of income from rich to poor is justified ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த லா வந்து ஒரு வெல்த் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஃபசைஸ்னால் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா த மார்ஜினல் யூட்டிலிட்டி, தி MU ஆஃப் மணி டு த மோர் மனிட் இஸ் லோ. த லைக் மார்ஜினல் யூட்டிலிட்டினா அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். நிறையா சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து அதில் மணியில் இருக்க இன்ட்ரெஸ்ட், அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். நிறையா காசு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மதிப்பு தெரியாது, கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் அதோட மதிப்பு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், ஸோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டே வந்து எப்படி வந்ததுன்னா இந்த லா வந்த பிறகு தான் வந்திருக்கு. ஓகே, கம்மிங் டு த லாஸ்ட் advantage of this law, Adam Smith explains the famous diamond water paradox. ஸோ டைமண்ட் வாட்டர் பேரடாக்ஸ் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the diamond is scarce and its MU is high and its price is high. ஸ்கேர்ஸ்னால் என்ன, கம்மியாக இருக்கிறது இல்லையா. ஸோ டைமண்ட் வந்து ரொம்ப ரேர் அண்ட் வந்து அதோட அவைலபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து ரொம்ப நிறையா இருக்கும். அது வந்து அதோட பெனிஃபிட்ஸு, அது நம்ம வந்து அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதோட வந்து அது வேணுங்கிற ஒரு ஆசை நமக்கு வந்து நிறையாவே இருக்கும். அதோட ப்ரைஸும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகேவா. ஸோ அது வந்து ரொம்பவே நம்ம நிறைய யூஸ் பண்ணலினாலும் நம்மளுக்கு தேவைப்படாத ஒரு பொருளாக இருந்தாலும் மார்ஜின் யூட்டிலிட்டி ஃபார் டைமண்ட் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. ஓகே, வேறு வாட்டர் வந்து நமக்கு ரொம்பவே அபண்டண்ட்டாக இருக்குது, ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட நிறையா இருக்கிறப்ப என்ன ஆகும், அதோட வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து நமக்கு கம்மியாயிரும், அதோட எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ அது வாட்டர் எவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் நீடாக இருந்தாலும் அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன, அது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார். அதுதான் டைமண்ட் வாட்டர் பேரடாக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் டாபிக் and thank you.